தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் சார்பில் மனித உரிமைகள் குறித்த விழிப்புணர்வு குறும்படங்கள் வரவேற்கப்படுகின்றன. குறும்படங்கள் 3 நிமிடங்களில் இருந்து 10 நிமிடங்களுக்குள் இருக்க வேண்டும். ஆணையத்தின் தேர்வுக்குழு சார்பில் தேர்ந்தெடுக்கப்படும் குறும்படங்களுக்கு முதல் பரிசாக 2 லட்சம் ரூபாயும், இரண்டாம் பரிசாக 1,50,000 ரூபாயும், மூன்றாம் பரிசாக 1 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும். மேலும் தேர்வுக்குழுவால் தேர்வு செய்யப்படும் மற்ற சில முக்கிய குறும்படங்களுக்கு 50,000 ரூபாய் வழங்க ஆணையம் பரிசீலனை செய்யும். குறும்படங்களை கூகுள் டிரைவ் மூலம் nhrcshortfilm@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்ப வேண்டும். மின்னஞ்சல் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் 30 ஆகஸ்ட் 2024. இது தொடர்பான மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள www.nhrc.nic.in என்ற இணைய பக்கத்தை பார்க்கவும். வணக்கம் நேர்களே, இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். 78வது சுதந்திர தினம் வருகின்ற வியாழக்கிழமை ஆகஸ்ட் 15ஆம் தேதி கொண்டாட இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் கஜேந்திர சிங் ஷெகாவத் அவர்கள் இல்லந்தோறும் தேசிய கொடி அப்படிங்கிற இயக்கத்தை இந்த ஆண்டு தொடங்க நாட்டு மக்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து பல்வேறு நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் நாட்டு மக்கள் தங்களுடைய வீடுகளில் இந்த தேசிய கொடியை ஏற்றும் இயக்கத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சியில இல்லந்தோறும் தேசிய கொடி உள்ளந்தோறும் சுதந்திர தினம் என்ற தலைப்பில் நம்ம பேசவிருக்கிறோம். நிகழ்ச்சியில நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கின்றனர் பத்திரிகையாளர் திரு குணசீலன் அவர்கள், வணக்கம். அவரை தொடர்ந்து அரசியல் விமர்சகர் சாய் சுதாகர் அவர்கள், வணக்கம். சாய் சுதாகர், இல்லந்தோறும் தேசிய கொடி பெரிய அளவில் மக்களிடையே வரவேற்பு பெற்று இன்னைக்கு மக்கள் இயக்கமாக மாறி இருக்கிறது. குழந்தைகள்லாம் ரொம்ப ஈடுபாட்டோட இந்த இயக்கத்தில் பங்கெடுத்திருக்கிறாங்க. எல்லோரும் அவர்களுக்கு கைகளில் ஒரு கொடியோட போய் பிரதமரை சந்தித்திருக்கிறார்கள். பிரதமர் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க இந்த நிகழ்வை? எல்லாருக்கும் வணக்கம். அண்ணன் சொன்ன மாதிரி கொடியோட அருமை எப்போ தெரிய வந்ததுன்னா, நாம் 75 ஆண்டுகள் கடந்த பிறகுதான் கொடியோட அருமை முழுமையாக மக்களுக்கு போய் சேர்ந்தது. அது கூட 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நம்ம பாரத பிரதமர் ஒரு அறிவிப்பினை கொடுத்தார். அதாவது 15 நாட்கள் ஒவ்வொரு இல்லத்திலும் கொடியை ஏற்ற வேண்டும், கொடியை கட்ட வேண்டும். அதே மாதிரி 75 நாளுக்கு நம்மளுடைய சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி கருத்துகள், காணொளிகள், கருத்துகள் அது ஒரு ஒளிபரப்பப்பட்டு இது மாதிரி கொண்டு போனாங்க. ஏன்னா அண்ணன் கூட சொன்னார், கொடி காத்த குமரன் எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த கொடிக்காகவே உயிரை விட்டார் அப்படின்றது, அது தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அப்ப நம்ம எவ்வளவு பெருமைப்படணும். அதே மாதிரி நம்ம வரலாற்று பார்த்தீங்கன்னா 1857 1947 வரைக்கும் தான் சுதந்திர போராட்டம் அப்படின்னு நம்ம வரலாற்று புத்தகத்துல படிச்சோம். ஆனா அழகுமுத்துக்கோன், அதுவும் தமிழ்நாட்டை சார்ந்த ஒருவர் தான் முதல் சுதந்திர போராட்ட வீரர். அதை விட ஒரு கேவலமான விஷயம் என்னன்னா, ஜான்சி ராணி நார்த்ல இருந்தாங்க, வட தேசத்துல இருந்தாங்க, வட இந்தியால. அதே மாதிரி இங்க நம்ம வேலு நாச்சியார், ஜான்சி ராணி வரதுக்கு 50 வருடங்கள் முன்னாடி வேலு நாச்சியார். அண்ட் வேலு நாச்சியாரோட பெருமை என்னன்னா, அவர்கள் தான் முதல் இந்தியர், பிரிட்டிஷை தோற்கடித்த முதல் இந்தியர் போராட்ட வீரர் இதுல சுதந்திர போராட்டத்துல. ஆனா நம்மளுடைய அவலம் என்னன்னா, வேலு நாச்சியாரை ஜான்சி ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்றாங்க. அது மாறுபட்டு இருக்கணும். ஆக்சுவலா ஜான்சி வேலு நாச்சியார் ஆஃப் நார்த் இந்தியான்னு இருக்கிறது போய், அதுதான் நம்ம நாட்டில் இருந்த அறிவு, நம்ம நாட்டு மக்களுக்கு அறிந்தது இதுதான். இதையெல்லாம் மறைக்கப்பட்டிருந்ததை 75வது சுதந்திர தினத்தை ஒட்டி இந்த வரலாறு எல்லாம் முன்னுக்கு கொண்டு வந்தது பெருமை நமது பாரத பிரதமருக்கு. அதே மாதிரி அண்ணன் சொன்னார் கொடியை பத்தி, அந்த 3 வரை இது 3வது அத்தியாயம். இப்போ ஹர்கர் திரங்கா, இல்லந்தோறும் கொடியேற்ற வேண்டும் என்றது 3வது அத்தியாயம், 3வது வருஷமாக இதை சொல்கிறார்கள். அந்த முதல் வருஷத்திலேயே
நம்ம எத்தனை பேருக்கு கொடி எப்படி வைக்க வேண்டும்னு எப்படி தெரிஞ்சிருந்து? 2 விதமா வைக்கலாம். ஒன்னு செங்குத்தாக வைக்கலாம், அப்போ நேராக இருக்க வேண்டும். இன்னொன்னு ஹாரிசான்டலா வைக்கலாம். ஹாரிசான்டலா இருக்கும்போது அந்த கொம்பு அந்த கொடியை தாங்கும் கொம்பு வந்து நம்ம தரைக்கு பேரலா இருக்கணும். ஸோ இது மாதிரி நல்ல பல விஷயங்களை அந்த கருத்துக்களை தெரிவித்து மக்களுக்கு கொண்டு சென்றது தான் அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. 3 வருஷமா தொடர்ந்து செய்யப்பட்டும் வருகிறது. இப்போ அதை விட முக்கியமான விஷயம், அந்த கொடி ஏற்றி விட்டு தேசிய கீதம் 52 செகண்ட்ல பாடணும்னு எத்தனை பேருக்கு தெரியும்? 140 கோடி மக்கள் வாழ்ற இந்த இந்தியாவில் கண்டிப்பா நான் அடிச்சு பேசுறேன், ஒரு 25% எத்தனை வினாடிகள்ல அந்த தேசிய கீதத்தை பாட வேண்டும் அப்படின்றது கண்டிப்பாக அந்த அவங்களுடைய அறிவுக்கு எட்டவில்லை. சோ இது போன்ற விஷயங்களை மக்களுக்கு கொண்டு சென்றால்தான் அந்த கொடியோட பெருமை. அதுக்காக அந்த வீட்டுல எல்லாம் கொடி ஏற்றணும்னு சொல்லி நிறைய தளர்வுகளை கொண்டு விழிப்புணர்வு இல்ல அப்படின்றதுக்காக அது நிறைய விஷயங்களை பர்மிட் பண்ணாங்க. நிச்சயமா இல்ல. இது ஓபன்ஸ் அப் another question. இப்ப பொதுவாவே பாத்தீங்கன்னா சுதந்திர இந்தியாவுல கொடியை வந்து நம்ம யாருமே அவ்வளவு சுலபமா கையாண்டு விட முடியாது. அதற்கான உரிமை அரசு வந்து பெரும்பாலான ஆண்டுகள் நம்மளுக்கு கொடுக்கல. சமீப காலங்கள்ல நீங்க சொன்னதை போல இந்த 75வது சுதந்திர கொண்டாட்டத்துல தான் இதை பொதுமக்கள் நிச்சயமா பொதுமக்கள் ஏன்னா எல்லார் கையில கொடி வரணும் அப்படின்ற ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான் அந்த கொடியோட விதிமுறைகளை கொஞ்சம் தளர்த்தி, இப்ப பாருங்க 6 மணிக்கு மேல கொடி ஏற்றக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த விதியை மாற்றி இப்போ ரயில்வே ஸ்டேஷன் அனைத்திலுமே கொடி இருக்கு. அந்த கொடியை யாரும் இறக்கிறது கிடையாது. அது ஒன் ஆஃப் தி பாயிண்ட் நீங்க சொல்றது. நான் முழுசா கேள்வியை முடிச்சிடுறேன். ஒரு லைட் இந்த 2022க்கு அப்புறம் ஆமா இந்த ரிலாக்ஸேஷன்லாம் நமக்கு வந்திருக்கு வித் ரெஸ்பெக்ட் கொடியை ஹேண்டில் பண்ற விதத்துல. ஆனா மக்களுக்கு இன்னும் பெரிய அவேர்னஸ் இல்ல. இதெல்லாம் நீங்க பண்ணலாம் அப்படின்னா நம்ம எதை பட்டியலிடு சார்? இப்போ 72 வருஷமாக மறைக்கப்பட்டது. நான் சொன்ன வரலாறு 90 வருஷம் தான் சுதந்திர போராட்டமே இந்த ஹிஸ்டரி புக்ஸ்ல இருக்குது. அது கிடையாது அப்படின்னு நான் என்னை போன்றவர்கள் சார போன்றவங்க எல்லாம் நாங்கெல்லாம் காலேஜ்ல கல்லூரியில எல்லாம் கூட போய் பேசிக்கிட்டு இருக்கோம். அது 75 ஆண்டுகளாக மறைக்கப்பட்டது 3 வருஷத்துல எல்லாருக்கும் போய் சேராது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் 140 கோடியை தாண்டிடுச்சு. சோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான். இது ஒரு பெரிய முயற்சி. இதை இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இப்போ சமீபத்துல ஒரு செய்தி பார்த்தேன். சமீபம்னா நான் இன்னைக்கு சாயந்தரம் ஒரு செய்தியை படிச்சேன். அது நேத்து வந்த செய்தின்னு நினைக்கிறேன். அதுல காங்கிரஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசியல் நினைச்சுக்காதீங்க, இது எந்த விதத்துல மக்களை திசை திருப்புறார்கள் என்றது எல்லாருக்கும் தெரியணும். அது எங்களுடைய உரிமையை பாரதிய ஜனதா கட்சி பறிக்குது. கொடிக்கு வந்து எங்களுக்கு தான் அதிக உரிமை இருக்குது. யாரோட உரிமை? 140 கோடி மக்களுடைய உரிமை கொடி. இது ஒரு கட்சியை சார்ந்தது இல்ல, பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தது இல்லை. இப்ப சார் சொன்னாரு 5 கோடி பேர் கொடியை ஏற்றினது பத்தாது. 140 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல 5 கோடின்றது 3%. 140 கோடி மக்களும் கொடியை ஏந்தினால்தான் அன்னைக்குதான் இந்தியா முழுமையாக சுதந்திரம் பெற்றது. அந்த கொடிக்கு பெருமை கொடுத்திருக்கிறாங்க அப்படின்றது தெளிவாகும். சோ இந்த காலகட்டத்துல இதை மாத்துறதுக்கு தான் இது ஒரு முயற்சி. இது ஒரு பெரிய முயற்சி. அது கண்டிப்பா சில நாட்கள் பிடிக்கும். அதுல மாற்று கருத்து இல்ல. அதனுடைய தொடக்கம். நன்றி நன்றி. சாய் சுதாகர், இப்ப கொடி இல்லந்தோறும் கொடியை வந்து நம்ம ஏத்துட்டோம். ஆனால் நிறைவு பெற்ற பிறகு இந்த கொடியை எப்படி கையாள வேண்டும்? கொடியை வந்து மரியாதையோடு இறக்கி விட்டு அதை மடித்து உள்ள வைக்கணும். ஏன்னா சார் சொன்ன மாதிரி கொடி வந்து கீழே விழக்கூடாது. அண்ட் யாருமே துணியா போத்திக்க கூடாது. இதெல்லாம் முக்கியமான அம்சங்கள். கொடிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க வேண்டும். அதை ஒரு கேர்லெஸ்ஸா அதை தூக்கி எல்லாம் போடக்கூடாது. அதை ஒரு மரியாதையோட அதை பாதுகாக்க வேண்டும். அதை எடுத்து உள்ளர வச்சு பாதுகாக்கணும். இது ரொம்ப முக்கியம். அண்ட் இன்னொன்று வந்து இந்த வருஷம் இந்த 3வது அத்தியாயத்தில் இன்னொரு விஷயமும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த கொடியை சைக்கிள்லையோ இல்லை வேறு பேருந்துகளையோ கொடியை கட்டி ஊர்வலம் செல்ல வேண்டும் அப்படின்னு. ஏன்னா இந்த கொடியை பற்றி எல்லா இடத்துக்கும் பரவ வேண்டும். கிடைக்காதவங்க இப்போ தொலைக்காட்சியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், சோசியல் மீடியாவை பார்த்து கொடியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது தெரியாதவங்களுக்கு இதை பரப்ப வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதை சில மாநிலங்களில், அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியாது, நம்ம மாநிலத்தில் கூட இதுக்கு தடை பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. அது உண்மையா பொய்யான்னு தெரியாது.
அப்படி இருக்கும் பட்சத்தில் எந்த மாநிலமும் இதற்கு தடை விதிக்க கூடாது. ஒரு தேசிய கொடியை ஏந்தி மக்களுக்கு சென்று அதன் விஷயங்களை பரப்பும் பொழுது கண்டிப்பாக சட்ட ஒழுங்கு எந்த விதத்திலையும் பாதுகாப்பு இல்லாம போகாது, சட்ட ஒழுங்கு குலைக்கப்படாது. சட்ட ஒழுங்கு கண்டிப்பாக அந்த கொடியை பார்த்து மரியாதை தான் வருமே தவிர அந்த கொடியை அகற்ற வேண்டும், அதை அழிக்க வேண்டும் என்று எந்த ஒரு இந்தியனோட மனசுலையும் இது கண்டிப்பா வராது. அதனால எல்லா மாநிலங்களும் இதுக்கு ஒத்துழைச்சு அந்தந்த மாநிலங்கள்ல அந்த கொடியை சென்று எல்லா மக்களையும் அடையுமாறு. இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா, இந்த 3 வருஷத்துல எவ்வளவு தூரம் பரப்பு இருக்குன்னு. பரவாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பல விஷயங்களை கொண்டு சென்றாலே ஒழிய இது கொடியின் விஷயம் எல்லாருக்கும் போய் சேராது. அந்த இரவுல அந்த கொடி வச்சிருக்கிறாங்க இல்லையா, அது இருட்டுல இருக்கக்கூடாது தேசிய கொடி. அதனாலதான் அந்த சாயந்தரம் 6 மணிக்கு இறக்குறது. அதுக்காக தான் அந்த விதிமுறையை மாற்றி அதுக்கு மேல ஒரு லைட், ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் ராத்திரியில. அந்த கொடிக்கு மேல பாத்தீங்கன்னா அதுக்கு வெளிச்சம் தரணும். அந்த கொடி வெளிச்சத்துல இருக்கணும். சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கு. அதான் இளம் தலைமுறையினர் பொறுத்த வரைக்கும் இது எந்த அளவுக்கு அவர்களுக்கு தெரியும், இதனுடைய முக்கியத்துவம் மகத்துவம் எந்த அளவுக்கு தெரியும், இப்போ இது மாதிரியான முயற்சிகள் எந்த அளவுக்கு பயனளிக்கும்? இல்ல, கண்டிப்பா பயன் அளிச்சிருக்கு. ஏன்னா இப்போ என்னுடைய பேரப்பிள்ளையே 3 நாள் முன்னாடியே கொடி செய்ய ஆரம்பிச்சிட்டான். அவனே பெயிண்ட் பண்ணி. எவ்வளவு தூரம் உண்மை தெரியாது, நம்ம மாநிலத்துல கூட இதுக்கு தடை பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. அது உண்மையா பொய்யான்னு தெரியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் எந்த மாநிலமும் இதற்கு தடை விதிக்க கூடாது. ஒரு தேசிய கொடியை ஏந்தி மக்களுக்கு சென்று அதன் விஷயங்களை பரப்பும் பொழுது கண்டிப்பாக சட்ட ஒழுங்கு எந்த விதத்திலையும் பாதுகாப்பு இல்லாம போகாது, சட்ட ஒழுங்கு குலைக்கப்படாது. சட்ட ஒழுங்கு கண்டிப்பாக அந்த கொடியை பார்த்து மரியாதை தான் வருமே தவிர அந்த கொடியை அகற்ற வேண்டும், அதை அழிக்க வேண்டும் என்று எந்த ஒரு இந்தியனோட மனசுலையும் இது கண்டிப்பா வராது. அதனால எல்லா மாநிலங்களும் இதுக்கு ஒத்துழைச்சு அந்தந்த மாநிலங்கள்ல அந்த கொடியை சென்று எல்லா மக்களையும் அடையுமாறு. இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா, இந்த 3 வருஷத்துல எவ்வளவு தூரம் பரப்பு இருக்குன்னு. பரவாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பல விஷயங்களை கொண்டு சென்றாலே ஒழிய இது கொடியின் விஷயம் எல்லாருக்கும் போய் சேராது. அந்த இரவுல அந்த கொடி வச்சிருக்கிறாங்க இல்லையா, அது இருட்டுல இருக்கக்கூடாது தேசிய கொடி. அதனாலதான் அந்த சாயந்தரம் 6 மணிக்கு இறக்குறது. அதுக்காக தான் அந்த விதிமுறையை மாற்றி அதுக்கு மேல ஒரு லைட், ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் ராத்திரியில. அந்த கொடிக்கு மேல பாத்தீங்கன்னா அதுக்கு வெளிச்சம் தரணும். அந்த கொடி வெளிச்சத்துல இருக்கணும். சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கு. அதான் இளம் தலைமுறையினர் பொறுத்த வரைக்கும் இது எந்த அளவுக்கு அவர்களுக்கு தெரியும், இதனுடைய முக்கியத்துவம் மகத்துவம் எந்த அளவுக்கு தெரியும், இப்போ இது மாதிரியான முயற்சிகள் எந்த அளவுக்கு பயனளிக்கும்? இல்ல, கண்டிப்பா பயன் அளிச்சிருக்கு. ஏன்னா இப்போ என்னுடைய பேரப்பிள்ளையே 3 நாள் முன்னாடியே கொடி செய்ய ஆரம்பிச்சிட்டான். அவனே பெயிண்ட் பண்ணி கொடி செய்ய ஆரம்பிச்சிட்டான். அப்போ அந்த கொடி, அவன் சின்ன பையன், 6 வயசு பையன், அந்த பச்சை நிறம் மேல இருக்கிற மாதிரி ஒரு குச்சியில ஒட்டிட்டான். அப்போ நாம சொல்லி கொடுக்குறோம், இல்லப்பா இந்த ஆரஞ்சு நிறம் தான் மேல வரணும்னு. ஸோ அந்த மாதிரி தான் இளைஞர்களுக்கு கத்து கொடுத்தது. இந்த நிறைய பேருக்கு தெரியாது. கொடி அண்ணன் சொன்னாரு, ஒரு பஞ்சாயத்து தலைவரே தலைகீழ கொடியை ஏத்தினாரு. ஸோ அந்த அளவுக்கு தான் அந்த விழிப்புணர்வு இருந்தது. குறிப்பாக நீங்க சொன்ன மாதிரி மாணவர்களுக்கும் இளைய தலைமுறைக்கும் இந்த கொடியை பற்றிய விஷயங்கள் கொண்டு செல்வதற்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு. இது இந்த 3 நாள் இருந்தாலும் அதனால் எந்த மாநிலம் இருந்தாலும் அந்த மாநிலம் ஒத்துழைத்து இந்த கொடியை கொண்டு சேர்த்தால்தான். இப்ப மத்திய அரசாங்கத்திலிருந்து எவ்வளவுதான் சட்டம் போட்டாலும் இது ஃபெடரலிசம் உள்ள ஒரு நாடு. ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒருங்கிணைந்து செய்தால்தான் இது மக்களுக்கு கொண்டு சேரும். இதுதான் என்னுடைய கருத்து. அப்பதான் அந்த இளைஞர்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி யூத் தான் நாளைய தலைமுறை, நாளைய தலைவர் அங்கிருந்து தான் வரப்போறாங்க, நாளை தலைவர்கள். அதனால அவங்களுக்கு தான் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். நிச்சயம். அதாவது இந்த சுதந்திர தினத்தை பொறுத்த வரைக்கும் 75வது ஆண்டுல தொடங்கி இல்லந்தோறும் தேசிய கொடி அப்படிங்கிறது, கொடி ஒரு நாட்டினுடைய அடையாளமாக பார்க்கப்பட்டாலும் நீங்க சொன்னதை போல
அந்த கொடியின் வாயிலாக இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாறுகள், எத்தனை பேருடைய தியாகம் இருக்குது, உயிர் தியாகம் இருக்குது, தங்களுடைய இன்னுயிரை துறந்து பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த நாட்டுக்கான சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்று இந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத இந்த நிகழ்வின் மூலமாக, இது போன்ற நிகழ்ச்சிகளின் மூலமாக இளைய தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகத்தான் நம்ம பார்க்கிறோம். நீங்கள் சொன்னதை போலவே இளம் தலைமுறைக்கும் கூட அவர்களோடு மட்டும் நின்று விடாமல் நம்மளுக்குமே கூட, அதாவது மூத்தவர்களுக்கும் கூட மீண்டும் நம்முடைய நாட்டுப்பற்றை வெளிப்படுத்துகின்ற ஒரு வாய்ப்பாக இந்த இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி இனி வரும் காலங்களில் தொடரும் என்றே நம்ம கருதலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த்.